Hello friends, நீங்க பார்த்துட்டு இருந்துச்சுங்க. நான் உங்கள் இமானே கொலை. இன்னைக்கான இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஊருக்கு புதுசான கேட்ஜெட்ஸோட அடுத்த வீடியோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்றது பார்த்தா Oneplus ஓட புத்தம் புதிய புல்லட் வயர்லெஸ் Z-ங்க. புல்லட் வயர்லெஸ் Z பத்தி அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த வீடியோ பாப்போங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் டெக் அப்டேட் மற்றும் மொபைல் அன்பாக்சிங் பத்தி தெரிஞ்சுக்கிட நம்ம தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த கூட இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணா நாங்க போடுற வீடியோங்கள வந்து சேரும். ஓகேங்க, OnePlus பார்த்தா இப்படி ஒரு சிம்பிளான பேக்கேஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. ஸோ இதில் பார்த்தா அந்த இயர்ஃபோனோட டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்க, இங்கே பார்த்தா OnePlusஓட ஒயர்லெஸ் Z இருக்குங்க, புல்லட் ஒயர்லெஸ் Z இருக்குது. ஸோ செம்மையான பேக்கேஜிங்கில் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் வைஸ் பார்க்கல இது ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus ஒயர்லெஸ் Z பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக கொண்டு வந்திருக்காங்களா. இங்கே பேக்கேஜிங்கில் எதுவுமே ப்ரைஸ் கட்டிங் பண்ணலை. ஸோ உள்ளே எதுவும் ப்ரைஸ் கட்டிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க லைவா. ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா OnePlus அவங்களோட நெவர் செட்டில்ங்கிறத பாக்ஸில் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாக்ஸில் யூசர் கைட் மற்றும் ஆக்சசரிஸ் இருக்குங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க. ஓகேங்க, இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைப் சி கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, OnePlusஓட ரேப் கேபிள் இதுலேயும் இடம் பெற்றிருக்குங்க. ஸோ OnePlus புல்லட் வயர்லெஸ் டூலையும் பார்த்தா இதே கேபிள் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேபிள் இதுலையும் இடம் பெறுதுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் குட்டி பாக்ஸில் பார்த்தா எக்ஸ்ட்ரா இயர் ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த இயர் ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா பத்துலன்னு நினச்சா நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் இருக்கும் பாக்ஸில் பார்த்தா யூசர் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ புல்லட் வயர்லெஸோட ஃபீச்சர்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தா ரெட் கேபிள் கிளப்போட கார்டு கொடுத்துருக்காங்க. ரெட் கேபிள் கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இதெல்லாம் இப்போ சைடில் வச்சு நெக்ஸ்ட் இப்போ நம்ம புல்லட் வயர்லெஸ் Z எடுப்போங்க. ஓகேங்க, புல்லட் வயர்லெஸ் Z-ஓட அந்த பட்ஸோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக்கில் தாங்க பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. பட் இது ப்ரீமியமாக இருக்குங்க. ஆமாங்க, இந்த பில்ட் குவாலிட்டி பார்த்தா ரொம்பவே ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான பிளாஸ்டிக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதோட கேபிளோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. நெக் பேண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே 28 கிராம் தாங்க வருது. ஸோ இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு நெக் பேண்டுங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதோட வரல. இதில் பார்த்தீங்கன்னா நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, அந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ஒன் டிவைஸ் டு நீங்கள் அனதர் டிவைஸ் போகிறதுக்கு இந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து லேப்டாப் போகணும் இல்லாட்டா 2 மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த டபுள் டேப் பண்ணால் போதுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு பிறகு OnePlusஓட லோகோ கொண்டு வந்திருக்காங்க. இது எது வெப்சைட்னு வரல. இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா இதில் தாங்க கண்ட்ரோலே வருது. ஆமாங்க, அந்த ஒயர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் கண்ட்ரோல் வரல. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே பாஸ் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் மற்றும் டவுன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஃபங்க்ஷனை இப்போ பார்ப்போம் வாங்க, லைவாக பார்ப்போங்க. ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Z-ஓட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இப்போ லைவாக கேட்புங்க. லைவாக கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத இப்போ உங்களுக்கு நான் டெஸ்ட்டுக்கு லைவாக சொல்கிறேங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தா என் மொபைலில் இருக்க ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்க லைவாக பார்ப்போங்க. ஓகேங்க, இந்த அரை மணி நேரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த OnePlusஓட புல்லட் வயர்லெஸ் Z-ல பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9.2 mm டிரைவர் இருக்குங்க. ஸோ என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற MST நெக் பேண்ட், அதாவது ஹைடெக்கோட நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா இதில் 10 mm டிரைவர் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணச்சுல பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே லோவாக இருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் அதோட இதில் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. டியூனிங் பார்த்தீங்கன்னா OnePlus ரொம்பவே பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஸு, சாங்கு மற்றும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்குங்க. அதாவது சாங்கை தூக்கி விட்டுட்டு பேஸை குறைக்கிற மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக பிடிச்சிருக்கு. இது என்னோட புது அனுபவங்க. ஆமாங்க, இந்த ஹைடெக்கில் பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாங்கோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும். பட் எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த OnePlusஓட புல்லட் வயர்லெஸ் Z-ல இருக்க இந்த ஆடியோ குவாலிட்டி பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் இதோட கால் குவாலிட்டின்னு வரல. கால் பேசி பார்த்தாச்சுங்க. கால் பேசி பார்த்ததுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு குறையும் இல்லை.
ஸோ கால் பேசுனதால வரவும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ இது பிளாஸ்டிக், இது பார்த்தீங்கன்னா ரப்பரில் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் புல்லட் வயர்லெஸ் ஜியோட பில் குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இங்கே ஒன் ப்ளஸ் இந்த புல்லட் வயர்லெஸ் ஜியில் எனக்கு பிடிச்ச சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோலுங்க. ஒன் டைம் உங்கள் மொபைலை பேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் இப்போ பார்ப்போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலோட ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஸோ எந்த டிவைஸும் கனெக்ட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம மேக்னெட் ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே ஒன் ப்ளஸோட ஹெட்செட் வந்து பேர் ஆயிரும். ஸோ அதே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரிங் பார்த்தா கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா திரும்ப பேர் ஆகுங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தா எனக்கு பர்சனலாக பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பைக் இப்போ ஓட்டிட்டு போச்சு பார்த்தீங்கன்னா ஏதாட்டு கால் வந்தால் அட்டன் பண்ணிட்டு நம்ம விட்டோன்னே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர்ஸுங்க. ஸோ இந்த ஃபீச்சர் இந்த பட்ஸில் இருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருங்க. ஓகேங்க, ஒன் ப்ளஸ் பார்த்தா நெக்ஸ்ட் பார்த்தா இதில் லோ லேட்டன்சி மோட் இருக்குங்க. ஸோ இந்த லோ லேட்டன்சி மோடு என்ன பார்த்தா கேமிங் யூஸ் ஆகும். பட் இது உங்களுக்கு ஒன் ப்ளஸ் டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் கேமிங் மோடுக்கு போன அப்புறம் தாங்க இது ஒர்க் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் ஒர்க் ஆகாது, ஒன் ப்ளஸ் ஃபோனு சேர்ந்தா ஒர்க் ஆகுங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 வருதுங்க. ஆமாங்க, ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்ஷனுக்கு ப்ராப்ளமே இல்லைங்க, சூப்பராக இருக்கேன் கனெக்ஷன். கால் குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நான் பேசி பார்த்ததால பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கால் குவாலிட்டி பேசி பார்த்தேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட அன்பாக்சிங் மற்றும் முதற் பார்வை வீடியோ தான். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் இதில் எப்படி சவுண்ட் இன்னும் நல்லா இருக்குது, இதில் என்ன குறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேங்க. இவ்வளோ தாங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.